ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில், எல்லாரும் அந்த வசனத்தை பாத்தீங்களா? பெண்கள் எங்க கூடுனாங்களா? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூட்டமாய் பெண்கள் கூடினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் யார் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தரை தேடி வருகிறீர்களோ, ஆலயத்தின் வாசல்ல கூடுகிற பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், அடுக்கடுக்காய் அற்புதங்கள் நடக்கும், அடுக்கடுக்காய் உயர்வுகள் கிடைக்கும். ஹல்லேலூயா! ஏன் தெரியுமா? உங்க இருதயத்துல ஆண்டவர் உற்சாகத்தை வச்சிருவாரு, ஞான எழுப்புதலை கொடுத்துருவாரு. ஞானம் வேற, எழுப்புதல் வேறு. ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தையும் கொடுப்பேன், எழுப்புதலையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா! எழுப்புதல் என்பது என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பன்றதாங்க எழுப்புதல். ஹல்லேலூயா! எந்த ஒரு காரியமும் என்னால முடியாதுன்னு சொல்வதல்ல, நான் செய்து காண்பிப்பேன், இதை முடித்து காண்பிப்பேன் என்று சொல்றதான் நமக்குள்ள ஒரு எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் எபிரேய ஸ்திரீ ஆகிய அந்த மோசேயுடைய தாய்க்குள்ள இருந்ததுனால, ஆமென், ஒரு கடினமான காலம் அவங்க வாழ்ந்த பீரியட்ல செங்கல் சூளையில வேலை, ஆமென், வயல்ல வேலை. வசனம் சொல்லுகிறது, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், சில நேரம் எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுல ஒரு கசப்பான நிலைமை நம்ம உள்ளத்துல இருந்தாலும் ஒன்னு சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா! எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்ற வல்லவர். ஆமென்.